சபாநாயகர் வாசித்த ஆளுநர் உரையில் மக்களுக்கு நன்மை அளிக்கும் அம்சங்கள் எதுவும் இல்லை எனவும் உப்பு சப்பில்லாத ஊசிப்போன பண்டம் போல உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சபாநாயகர் வாசித்த ஆளுநர் உரையில் மக்களுக்கு நன்மை அளிக்கும் அம்சங்கள் இல்லை எனவும் உப்பு சப்பில்லாத ஊசிப்போன உணவு பண்டம் போல் சபாநாயகர் உரை உள்ளதாகவும் விமர்சித்தார். மேலும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் சபாநாயகர் காலம் தாழ்த்தி வருவதாகவும் பேரவை மரபுகளை சபாநாயகர் பின்பற்றவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். இந்த ஆண்டு ஆளுநர் உரையும் போன ஆண்டு போலவே எந்த விதமான குறிப்பும் இல்லை. இந்த அரசின் கொள்கைகளை விளக்கும் உரையாக இல்லை. எனவே இந்த விடியா ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிட்டாது என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் இந்த ஆண்டுக்கான ஆளுநர் உரை உள்ளது. எந்த விதமான புதிய மக்கள் நல திட்டங்களையும் அறிவிக்காத இந்த அரசு பசுப்பு வார்த்தை ஜாலங்களை வாரி இறைத்திருக்கின்றது. இந்த மேதக ஆளுநர் உரையில் விடியா திமுக அரசு தயாரித்துள்ள 2024ஆம் ஆண்டு ஆளுநர் உரை உப்பு சப்பில்லாத உரை, ஊசி போன உணவு பண்டம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். துணைத் தலைவராக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் ஒருமுறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திரு உதயகுமார் அவர்களை. அது குறித்து பல முறை சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலே கோரிக்கை வைத்தோம். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற சட்டப்பேரவை எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த திரு உதயகுமார் அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு தேவையான இருக்கையை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றோம். அவர் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறார். இனியும் அந்த காரணத்தை சொல்ல மாட்டார். ஏன்னா மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவரே தெரிவித்திருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துவோம். அப்படி ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினால் நிச்சயமாக நாங்கள் வைத்த கோரிக்கை அவர் நிறைவேற்றுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதனைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விடியா திமுக ஆட்சியில் பேருந்து சேவை குறைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் விடியா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 100 டீசல் பேருந்துகள் மட்டுமே வாங்கப்பட்டுள்ளதாகவும் வரிகள் மதுபான விலையை உயர்த்துவதை மட்டுமே விடியா அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளதாகவும் கடுமையாக சாடினார். இதனையடுத்து அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை விடியா அரசு இருட்டடிப்பு செய்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். 3203 பேருந்து வாங்குவதாக, டீசல் பேருந்து வாங்குவதாகவும் 500 மின்சார பேருந்து வாங்கும் குறிப்பிட்டிருக்கார். இதுவரைக்கும் ஒரு 100 டீசல் பேருந்து வாங்குவது தான் எங்களுக்கு கிடைத்த செய்தி. ஒவ்வொரு ஆண்டும் விடியா திமுக அரசு போக்குவரத்து மானிய கோரிக்கை புத்தகத்தில் இடம்பெற்ற செய்தி தான் அதை சொன்னேன். எல்லா பேருந்துகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஓடுகின்ற பேருந்துகள்லாம் ஓட்ட வருஷ பேருந்து தான் இருக்குது. பல பேருந்துகள் ஒழுகுது. சில பேருந்துகள்லாம் டயரே சரியில்லைன்னு சிவகங்கையில் மாவட்ட ஆட்சியாளர்த்தோட காட்ட போயிருக்காரு. பிரேக் ஷூ இல்லை, லைட் இல்லை. இன்றைக்கி ஓட்ட ஒரு சில பேருந்து தான் இன்றைக்கு இயக்கப்பட்டு வருகின்றது. பல பேருந்து நடுவிலேயே நின்று போயிடுது. பயணிகளாக வெளியே நிற்கிற காட்சியெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பார்த்தோம். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வரி போடுவதும், இப்படி மதுபான கடைகளில் மதுபானங்களுக்கு விலை ஏற்றுவது தான் இவருடைய வாடிக்கை. ஆட்சிக்கு வருவதற்கு முன் வரியில்லா பட்ஜெட்டை தவிர்ப்புன்னு சொல்கிறாங்க. வரி போட்டுட்டு தான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க. சார், இப்போ 6 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய திருவுருவப்படம் பல திட்டங்களை இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 10 ஆண்டுகளில் கொண்டு வந்த திட்டங்கள், பல திட்டங்களை மூடு விழா பண்ணியிருக்கிறாங்க. பல திட்டங்களை கைவிட்டுட்டாங்க. மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களை கூட அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். தொடர்ந்து பேசிய அவர் கிளாம்பாக்கம் பேருந்து முனைய பணிகளை முழுமையாக முடிக்காமல் விடியா அரசு திறந்துள்ளது கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். பேருந்து முனையத்தை திறந்து 1 மாதத்திற்கும் மேல் ஆன நிலையிலும் கூட மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காமல் விடியா அரசு சாக்கு போக்கு சொல்லி மக்களை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கி உள்ளதாக குற்றம் சாட்டினார். முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட்டு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. என்ன காரணத்திற்காக அவசரமாக அந்த பேருந்து நிலையத்தை
திறந்து அதனால் வெளியூர் செல்கின்ற பயணிகள் கடும் அவதிக்குள்ளாயிருக்கார். ஆனால் அமைச்சர் மூடி மறைக்கிறார். கலைஞர் 100 ஆண்டு திட்டத்தில் தந்தது. அதோட எங்களுக்கு கிடைத்த செய்தி, அவருடைய மறைந்த முதலமைச்சர் திரு கலைஞருடைய பெயரை வைக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக திறக்கப்பட்டதாக ஒரு செய்தி. ஏன்னா சில பேர் நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க, அதனால் அவசரமாக திறந்ததாக பரவலான செய்தி, கிடைக்கப்பட்ட செய்தி. உண்மையிலேயே அது அற்புதமான பேருந்து நிலையம், அழகாக வடிவமைச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற அழகாக வடிவமைச்சு மக்களுக்கு பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை நான் கொடுத்தோம். அதை செய்ய தவறிய அரசு இந்த அரசு. வெளியூருக்கு செல்வதற்கும் வெளியூரிலிருந்து இறங்குகின்ற பயணிகளும் அவர்களுக்கு தக்க வசதியை இந்த அரசு முழுமையாக செய்து கொடுக்கவில்லை. அதற்கு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கத்தான் பார்க்குறாங்க ஒழிய அதை சீர் செய்ய எவ்வித நடவடிக்கையும் எடுக்காது கண்டனத்துக்குரியது.